தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரையும் அவரை காப்பாற்றும் அதிமுகவையும் கண்டித்து போராட்டம் என்று திமுக அறிவித்திருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரையும் அவரை காப்பாற்றும் அதிமுகவையும் கண்டித்து போராட்டம் நடத்துவோம் என்று திமுக தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். பவித்ரா, தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரையும் அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியும் கண்டித்து திமுக சார்பில் வரக்கூடிய ஜனவரி 7ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்கள்ல கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்படும் என்று திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி தற்பொழுது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பாஜக ஆளும் மாநிலங்களில் அமைதியாக இருக்கும் ஆளுநர்கள் பாஜக அல்லாத மாநில அரசுகளில் தனி ராஜாங்கம் நடத்த முயல்கிறார்கள் என்றும், ஆளுநர் மாளிகைகளை வைத்து மாநில நிர்வாகத்தை முடக்குவது ஒரு வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார் மோடி அரசு. இதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு என்று RS பாரதி ஒரு கட்டுரையை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடக்கத்தில் தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்ற தன்னுடைய கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டதால் உரையை படிக்காமல் வெளியேறியதாக ஆளுநர் அளித்த விளக்கம் புல்லரிக்க வைப்பதாகவும், சில மாதங்களுக்கு முன்பு பிரசாத் பாரதியின் இந்தி மாத விழாவில் ஆளுநர் RN ரவி அவர்கள் பங்கேற்ற போது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அவமதிக்கப்பட்டது என்றும், இப்போது தேசிய கீதம் முதலில் பாடப்படவில்லை என சொல்லி மறைமுகமாக தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் எதிர்க்கிறார் என்றும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் எதிர்ப்பதாகவும், தொடர்ந்து அதாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு ஆளுநர் எதிர்ப்பு தெரிவிப்பது வகையில தற்பொழுது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மாநிலத்தின் பெருவாரியான மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனநாயக முறையில் ஆட்சி செய்து வரும் அரசு என்னவெல்லாம் தொலை தர முடியுமோ அவற்றையெல்லாம் பாசிச பாஜக அரசு கொடுத்து வருவதாகவும், நிதி பகிர்வில் பாரபட்சம் முதல் தமிழ்நாட்டில் அடையாளங்களை அளிக்க துடிப்பது வரை முயன்ற ஒரு மோடி அரசு இப்போது மக்களால் அமைக்கப்பட்ட சட்டமன்றத்தையும் ஆளுநர் மூலம் அவமதிக்க முயல்வதாகவும், பாஜகவின் எந்த முயற்சியும் இங்கே பலிக்காது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். அதாவது மோடி அரசின் அராஜக போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், தொடர்ந்து இது மாதிரியான செயல்கள் மிகவும் ஒரு எதிர்ப்பையும் ஒரு எச்சரிக்கையையும் ஏற்படுத்தி வருவதாகவும் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில மாநில உரிமையில் அக்கறை உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு மக்களின் உணர்வுகளை மதிக்காத, தமிழ்நாட்டின் உரிமைகளை மதிக்காத, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை மதிக்காத ஆளுநர் ரவியை கண்டித்து அவர் உடனடியாக ஜனாதிபதி ஆளுநர் ரவியை திரும்பி பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், ஆளுநர் ரவியே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என நாடு தழுவிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் கள்ளக்கூட்டணி சேர்ந்து ஆளுநரை காப்பாற்றி தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்த முயலும் அதிமுக பாஜக அமல்படுத்துவோம் என்றும், அதாவது அதிமுக பாஜகவை விரட்டி அடிப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஆளுநர் RN ரவியின் செயல்பாட்டுக்கு எதிராகவும் அதிமுகவின் செயல்பாட்டுக்கு எதிராகவும் வரக்கூடிய ஜனவரி 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைநகரங்களும் திமுக சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.